வந்து இறங்கும் பொழுது எங்களை எதிர்கொள்வதற்காக, அது மட்டும் இல்லை, அந்த வண்டியில் ஏறுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஒரு படி வேண்டும் என்று கேட்டவுடன் அதற்கான ஒரு படியையும் தயாரித்து கொண்டு இங்கிருந்து அங்கு வந்ததற்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நன்றி கடப்பாடு மட்டும்தான் யாதுமானவளாகிறதுக்கு அடிப்படையான தகுதி. அதற்கப்புறம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வணக்கம் உண்டு. வந்து இறங்கும் பொழுது எங்களுக்காக காத்து கொண்டிருந்த, அதுவும் மணி 9:30 ஆகிவிட்டது, அப்பொழுதும் எங்களுக்காக காத்து கொண்டிருந்த பாரதி மேடம், தேங்க்யூ எவர் ஸோ மச். ஆல்ட்ரின், உங்கள் மகனுக்கும் மிகப்பெரிய நன்றி. கூடவே நின்ற மேம் சொன்ன மாதிரியே நாங்களும் செல்வராசா அண்ணாச்சின்னு தான் சொல்லணும். ஆனால் வெளியில் பார்த்த போது தேசபந்து முத்துக்குமார் செல்வராசான்னு போட்டிருந்தது, அதையும் முழுமையாக சொல்கிறேன். அவ்வளோ பெரிய சந்தோஷம். அழைத்தது மட்டுமல்ல, இரவு உணவு தந்த பின்பு எங்களை தங்க வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்த, விருந்தோம்பலில் பட்டிக்குலாவை யாரும் மிஞ்ச முடியாது என்று சொன்ன அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் சொல்கிறேன். ஆனாலும் திரும்பி இந்தியாவுக்கு சென்று இலங்கையை பற்றி சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது பட்டிக்கலோவா என்று சொல்ல மாட்டேன், மட்டக்களப்பு என்று மட்டும்தான் சொல்வேன். இட்ஸ் எ லகூன். அதுவும் மட்டமாக ஒரே மாதிரி ஒரே லெவல் என்று சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடியது அழகான தமிழ் வார்த்தை ஏன் சிதைந்து போய் பட்டிக்குலோவாக மாறியது என்று எனக்கு தெரியாது. மட்டக்களப்பு மனமகிழ்ச்சியை தருகிறது, மட்டற்ற மனமகிழ்ச்சியை தருகிறது. நல்லது, மட்டக்களப்பு தான். இன்று காலை எங்களுக்காக மீண்டும் ஓடி வந்து உதவி செய்தது, அழைத்தது. காலையில் 7:30க்கே சென்று விடுங்கள், இட்லி தயாராக இருக்கும், சூடாக இருக்கும் என்று சொன்னது. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு அன்பு, அவ்வளவு காருண்யம், அவ்வளவு பெருங்கருணை, மிகவும் ஓப்பாக இருந்தது. வந்து மீண்டும் இங்கே இறங்கும் பொழுது எங்களுக்காக நீங்கள் வந்திருந்து காத்து வரவேற்றது அவ்வளவு அழகு. அது மட்டும் அல்ல, எங்கள் முன்னால் வாத்திய இசை முழங்க அந்த குழந்தைகள் அத்தனை பேரும் அவ்வளவு சீராக பொருத்தமாக ஆடை அணிந்து கொண்டு, அவ்வளவு கௌரவமாகவும் கம்பீரமாகவும் ஆடை அணிந்து கொண்டு, வழக்கொழிந்து போன தமிழின் இசைக்கருவிகள் அத்தனையும் முழங்க எங்களை அழைத்து சென்றது அவ்வளவு பெரிய மனதுக்கு நிறைவாக மட்டுமல்ல, மிகவும் பெருமையாகவும் இருந்தது. விபுலானந்த அடிகளாரின் கால்களுக்கும் அவரது தோளுக்கும் ஒரு மலர் மாலையை கொடுத்துவிட்டு, கால்களுக்கு பூவஞ்சலி செய்துவிட்டு உள்ளே வரும்பொழுது காத்திருந்து நெத்திக்கு சந்தனமும் குங்குமமும் வைத்து குழந்தையிலிருந்து தொடங்கி ஓடி வந்து மாலையிட்ட பெருமக்கள் உட்பட வழியில் எங்களை கூட்டி வந்து இங்கே வரும்பொழுதும் அவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒரு பூர்ண கும்பம் மிக அழகாக இருக்கிறது. பூ கருகி விடாமல், பெரும்பாலும் அந்த விளக்குக்கு பூ சுற்றும் பொழுது ஏற்றிய பின் பூக்கள் கருக ஆரம்பிக்கும். பூ கருகி விடாமல், யார் மனதும் நொந்து விடாமல் பார்த்து பக்குவமாக அந்த பூவை சுற்றி முத்து போல் விளக்கை எரிய வைத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. மிக நேர்த்தியான விபுலானந்த அடிகளாரின் பாடல். உண்மையாக எது தேவைப்படுகிறது? உள்ளத்திலிருந்து உவப்போடு வரக்கூடிய அந்த பிரார்த்தனை தேவைப்படுகிறது. கூப்பிய காந்தல் மலராக இருக்கக்கூடிய கரங்கள் தேவைப்படுகின்றன. நீர் கோர்த்து இருக்கக்கூடிய விழிகள் தேவைப்படுகின்றன. இதை தவிர ஒரு இறைவனுக்கு உன்னால் எதை கொடுக்க முடியும் என்று சேர்ந்து பாடிய அத்தனை குழந்தைகளும் உண்மையாகவே நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். என் கண்ணை பட்டுவிடும். எத்தனை கொடுப்பினை இருந்தால், எத்தனை நல்லூழ் இருந்தால், எத்தனை பாக்கியம் செய்திருந்தால் மீண்டும் மீண்டும் இசையோடு இசைந்து, இசையில் தோய்ந்து இசையாகவே மாறக்கூடிய வாய்ப்பு மனிதனின் வாழ்க்கைக்கு கிடைக்கும். அதற்கு பின் வந்த நடனம், கண்களை என்னால் எடுக்கவே முடியவில்லை. ஏதோ ஒரு குழந்தை நன்றாக ஆடினால் 2 கண்கள் போதும். அத்தனை பேரும் நன்றாக ஆடினால் எத்தனை கண்கள் வேண்டும் என்று தெரியாது. தெரிந்திருந்தால் இந்தியாவிலிருந்து காண மறுப்பவர்கள் கண்களை கடன் வாங்கி கொண்டு வந்திருப்பேன். காண்பது அல்ல, பார்ப்பது அல்ல, தரிசனம் செய்யக்கூடிய அவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உபவேந்தர் உட்பட்ட எல்லா துறை தலைவர்களாக இருக்கட்டும், நீங்கள் அதிபர்கள் என்று கூறுவீர்கள், துறை தலைவர்களாக இருக்கட்டும், என் நிலத்தைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், என்றென்றும் நாங்கள் சொல்லக்கூடிய மாணவ கண்மணிகளே, மாணவ குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, இந்த அடைமொழி இல்லாமல் ஒரு ஆசிரியர் ஒரு நாளும் குழந்தைகளை கூப்பிட்டது கிடையாது. அவர்களாக இருக்கட்டும், வந்திருக்கக்கூடிய நல் விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் முதலில் தந்த வணக்கத்தை சரியாக பகிர்ந்து கொண்டு எனக்கும் கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு தான் இந்தியாவிற்கு திருப்பி செல்ல போகிறேன்.